This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and in English. Get certified and boost your career with affordable combo offers. EduQuest website link available in the description. If you're interested to join in the class, click the link and know the full details and then join with your wish. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அம்பு படுக்கையில் அயர்ந்து கிடந்தார் பீஷ்மர் பாட்டனார். அவருடைய தலையை 3 அம்புகள் தலையணையாக தாங்கி நின்றன. அந்த நிலையிலும் அவருடைய முகத்தில் அமைதியான வீர ஒளி மிளிர்ந்து கொண்டே இருந்தது. கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். அனைவரின் முகங்களிலும் சொல்லன்னா சோகம் குடிக்கொண்டிருந்தது. கர்ணனின் வரவை கண்டு துரியோதனன் முகம் சற்று மலர்ந்து நண்பனை மார்போடு சேர்த்து ஆறத் தழுவி வரவேற்றான். பீஷ்மர் பாட்டனாரே, துரியோதனனின் உயிர் நண்பனும் அங்க நாட்டு அதிபனுமான கர்ணன் தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய வீர சாகசங்களை நேரில் கண்டுகளிக்கும் வாய்ப்பில்லாமல் போனது என்னுடைய துர்பாகியம் என்று பணிவுடன் வணங்கினான் கர்ணன். நலம் உண்டாகட்டும், நல் வீரனாக திகழ்வாயாக என்று வாழ்த்தினார் பீஷ்மர். கர்ணனின் முகத்தில் ஊசலாடிய உணர்ச்சிகளை உற்று நோக்கிய பீஷ்மர், நான் கர்ணனிடம் சிறிது தனியாக பேச வேண்டும், நீங்கள் சற்று விலகியிருப்பீர்களா என்று அனைவருக்கும் அன்பு கட்டளையிடுத்தார். அரை மனதுடன் அனைவரும் அகன்று நின்றனர். என்னால் இயன்ற அளவிற்கு கௌரவர்க்கும் அஸ்தினாபுர அரசுக்கும் காவலனாகவும் படைத்தலைவனாகவும் இருந்து என்னுடைய கடமையை செய்துவிட்டேன் கர்ணா. அரியா சிறுவனான துரியோதனனுக்கு இனி நீ காவலனாக மட்டும் அல்லாமல் உயிர் நண்பனாகவும் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று மெலிந்த குரலில் அன்பு கட்டளையிட்டார் பீஷ்மர். பாட்டனாரே, அப்படியே செய்கிறேன். இந்த போரில் வெற்றி வீரனாக திகழ வேண்டும் என்று என்னை வாழ்த்துங்கள் என்று வேண்டினான் கர்ணன். சற்றே அமைதியாக இருந்த பீஷ்மர், கர்ணா, ஒருவர் போரில் வெல்ல வேண்டுமானால் மற்றவர் தோற்க வேண்டும். பாண்டவர்களும் கௌரவர்களும் என்னுடைய பேரர்கள். அப்படி இருக்கையில் அவர்களில் யார் மடிந்தாலும் எனக்கு சம்மதமாகுமா? பாண்டவர் இறந்தால்தான் நீ வெற்றி வீரனாக திகழ்வது திண்ணமாகும். நீ வெற்றி வீரனாக திகழ வேண்டும் என்று என்னால் எப்படி வாழ்த்த இயலும்? போர் நடக்காமல் இருக்க எத்தனையோ முயற்சி செய்தேன், தோல்வியே தழுவினேன். உனக்கே தெரியும், பாண்டவரின் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்று. துரியோதனன் உன்னுடைய உயிர் நண்பன். நீ ஒருவன்தான் அவனுக்கு அறிவுரை செய்து இந்த போரை நிறுத்தி குருதி புனல் பெருகிடா வண்ணம் தடுத்து நிறுத்த முடியும். இறைஞ்சியது பீஷ்மரின் குரல். கர்ணனோ, பீஷ்மர் பாட்டனாரே, நான் ஒருவன் மட்டும் இறந்தால் இந்த போரை நிறுத்த இயலும் என்றால் அதை கூட மகிழ்வுடன் செய்வேன். நீங்கள் சொல்லும் அறிவுரையை துரியோதனனிடம் நன்றி கடனும் நட்பு கடனும் பட்டிருக்கும் என்னால் எப்படி எடுத்துரைக்க இயலுமா? இப்போர் நடந்துதான் தீரும் என்று தன்னுடைய இயலாமையை தெரிவித்தான் கர்ணன். இப்போர் நடந்தால் அறமே வெல்லும். நீ, துரியோதனன், துரோணாச்சாரியார் உட்பட நிறைய பேர் வீர சுவர்க்கம் எய்துவீர்கள். எனவேதான் வெற்றி வீரனாக திகழ்வாயாக என்று உன்னை வாழ்த்த முடியாமல் போய்விட்டது. இருப்பினும் உன்னுடைய வீரம் இந்த உலகம் உள்ளவரை அனைவராலும் புகழப்படும் என்றுதான் நல் வீரனாக திகழ்வாயாக என்று வாழ்த்துகிறேன் என்றார் பீஷ்மர். நான் அதை அறிந்து கொண்டேன் என்று பதிலளித்துவிட்டு தயங்கி நின்றான் கர்ணன். கர்ணா, கடைசியாக உன்னிடம் சொல்ல வேண்டியது இன்னும் ஒன்று இருக்கிறது. பாண்டவர் அணியில் அர்ஜுனன் ஒருவன்தான் உனக்கும் எனக்கும் இணையான வில்லாளி ஆவான். அவனை எதிர்த்து போரிட ஒரு பீஷ்மரோ அல்லது ஒரு கர்ணனோ தான்
கௌரவர்களின் அணியில் இருக்க வேண்டும். அதுதான் யுத்த தர்மம். ஒரே சமயத்தில் நாம் இருவரையும் எதிர்த்து போராடும் நிலைக்கு அர்ஜுனனை உட்படுத்துவது அதர்மமாகும். கௌரவர்களின் படைத்தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான், யுத்த தர்மத்தை என்றுமே மீறாத நான் எப்படி அதை செய்ய இயலும்? இந்த விளக்கத்தை அனைவரின் முன் சொல்லி போரில் கலந்து கொள்ளாதே என்று கௌரவர்களின் படைத்தலைவனாக உனக்கு நான் எப்படி ஆணையிடத்தான் முடியும்? எனவேதான் என்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு பெரும் தேர் வீரனாகிய உன்னை அரைத்தேர் வீரன் என்று இகழ்ந்தேன். நீயாகவே இந்த பீஷ்மர் போர்க்களத்தில் இருக்கும் வரை நான் போரிட மாட்டேன் என்று சூளுரைக்கவும் செய்துவிட்டேன். அதற்காக இந்த கிழவனை கடைசி வரை வீரனை இனம் கண்டு கொள்ள இயலாத கயவன் என்று முடிவு செய்து விடாதே கர்ணா என்று தழுதழுத்த குரலில் வேண்டினார் பீஷ்மர். அப்படியே நெகிழ்ந்து போனான் கர்ணன். பீஷ்மர் பாட்டனாரே, என்னுடைய மனதை புழுவாக குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு விடை அளித்து விட்டீர்கள். எப்பொழுது என்னை தங்களுக்கு இணையான வீரன் என்று சொன்னீர்களோ அப்பொழுதே என் மனம் பெருமிதத்தில் திளைத்தது. மகிழ்ச்சி கடலில் திக்குமுக்க ஆடுகிறது. தங்களிடமிருந்து இதைவிட சிறந்த வாழ்த்து வேறு என்ன கிடைக்கக்கூடும்? வீரனுக்கு வீரனாக என்னை நீங்கள் உயர்த்தியது இந்த பிறவியில் எனக்கு கிட்டிய பெரும் பேரே ஆகும். நான் புகழோடு வீர மரணம் எய்தும்படி வாழ்த்துங்கள் என்று வேண்டி நின்றான் கர்ணன். 2 கரங்களையும் உயர்த்தி அவனை வாழ்த்தினார் பீஷ்மர் பாட்டனார். அவரை வணங்கிவிட்டு தான் வீழப்போகும் போர்க்களத்தை நோக்கி தெளிந்த மனத்துடன் நடந்தான் மாவீரன் கர்ணன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.